Good morning, students. This is Max class, the class 2. From today, we are going to learn our subject. This is the first class for the subject. Today, we are going to see the chapter 1. The chapter 1 contains 6 topics. This is the first topics. The first topics are called sets. Okay, totally the chapter 1 name is sets, relations and functions. We are going to see these problems and definitions. Okay, now we are going to learn sets. Okay, let's go to the definition for set. We are already known by sets in previous section or previous classes. Because 10th standard, 9th standard, we are all about know the sets, problems and sets definition. And here I am going to recall the definition of sets. Definition of set is nothing but a set is a collection of well-defined object. Okay, this is the definition for the set. A set is a collection of well-defined object. Okay, let's representation of a set, types of or how to represent the set. We have 3 types of representation for the set property. Now I am going to explain the one by one. The first model is the roster's form. Okay, the first model is a roster form. The roster form is given, they give the values, give the set as directly. Okay, you see the example, 3 example, you can easily understand the roster form. Now the roster form is A equal to a set. We want to read the A value is set A equal to A comma E comma I comma O comma U. Okay, I O U, A E I O U, this is called the vowels, is a right roster form. Okay, the next method is set builter form. Set builter form, set A equal to X from X such that X is a vowel in English alphabet. Okay, this is the called set builter form. And the finally third types are type is descriptive type, descriptive form, the set of all vowels in English alphabet. Okay, this is the representation of set. I am going to explain you clearly. பார்த்தோம் அப்படின்னா ரோஸ்டர் ஃபார்ம் நம்மக்கிட்ட செட்டை எப்படியெல்லாம் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, நம்ம கொஷின் பேப்பரில் எப்படியெல்லாம் செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை பார்த்தோன்னே ஓ இது செட் கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த 3 ஃபார்மில் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த ஃபார்மில் நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஸ்டர் ஃபார்ம் இதை செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிறது நம்ம செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ரீட் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், டைரெக்டாக அவங்களே கொடுத்துருப்பாங்க. செட்டுக்குள்ளே என்னென்ன எலமெண்ட் இருக்குது, ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. AEIOU அப்படிங்கிற ஒரு 5 எலமெண்ட் இருக்குது. இந்த 5 எலமெண்ட்டும் AEIO is called the vowels. Is it right? So this direct form is called to roster form, A equal to AEIOU. The set builter form is said to be a set A is equal to X from the condition of X. இங்கே பாரு, எக்ஸோட கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் இஸ் எ வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். நம்ம ஒரு இங்கிலீஷில் நம்ம என்ன பண்ண போகிறோம், வவ்வல் சவுண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தெரியும் எக்ஸை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் இஸ் எ வவ்வல், அப்போ என்ன கிடச்சிரும், AEIOU தான் வவ்வல்ஸ் இல்லையா, அதனால் அதை நம்ம அப்படி சொல்லிடலாம். செட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஃப்ரம் எக்ஸ் இஸ் எ வவ்வல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க, ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. எக்ஸுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேர் தான் செட் பில்டர் ஃபார்ம். ஓகே, செட்டை வந்து நம்ம பில்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு செட்டாக கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா, இது அதுக்கு அடுத்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படிங்கிறத நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா எஸ் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. த செட் ஆஃப் ஆல். அதனால் இதை பற்றி சொல்ல போகிறாங்க அப்படின்னா த செட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லும்போதே அது ஒரு செட்டை பற்றி பேச போகிறோம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஆல் வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஆல் வவல்ஸ் அப்படிங்கிறது எது வரும் அப்படின்னா AEIOU இல்லையா, அதனால் AEIOU என்ன பண்ண போகிறோம், நம்ம செட் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்படி 3 டைப்ஸாக நம்ம செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க கொஷின் பேப்பரில். உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அதை வச்சு நம்ம டெஃபினிஷன் நம்ம ஒரு மீனிங் சொல்லும்போது அதுலேருந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா,
இது செட்டோட டெஃபினிஷன். செட்டோட டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி தெரிஞ்சதுனால செட்டோட டெஃபினிஷனுக்கு நான் ஒரு டைம் ஓரலாக சொல்கிறேன், காதில் வாங்கிக்கோங்க. எ செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். வெல் டிஃபைன்டு, அதை வந்து நம்ம வெல் டிஃபைன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மீனிங் இருக்கணும். அது யார் பார்த்தாலும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன். எ செட் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இஃப் எ செட் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். எ செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் செட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. கொடுத்துருந்தாலும் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸை நம்ம பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பார்வையில் தான் இருக்குது இல்லையா? நம்ம எல்லாருமே ஒரே, எனக்கு இப்போ ரோஸ் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு ஜாஸ்மின் பிடிக்கும் அப்படின்னா நான் ரோஸை தான் லைக் பண்ணுவேன், அவங்க வந்து ஜாஸ்மினை தான் லைக் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பாக அதை வந்து வெல் டிஃபைன்டு அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம் இல்லையா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கணும். லாஜிக்கலாகவும் இருக்கணும், அதில் தெளிவாக இருந்துக்கோங்க. இது செட்ஸோட டெஃபினிஷன், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட். ஓகே, பவர் செட். And the power set is denoted by P of A. P of A is the power set, and here n of P of A, number of P of A, number of power set is called, we going to see the next work. See, a set A has two element 1, 2. A set A has two element 1, 2. So the number of A, how many values in A is 1 and 2. So two numbers of element in A. That's why n of A is equal to 2. Okay, what is the probability to write the P of A? How to we have the set A 1, 2. So we can write the set probability of A, possible element of A is set 1, set 2, set 1, 2 and null bracket. Okay, so we have the 4 elements in P of A, 4 sets. We can write the 4 sets of A value in P of A. Okay, so total number of A, P of A is equal to 4. So we are write the n of P of A is 4. Now n of A is 2 because 2 elements in A value, 2 element in A value. So we are going to write the n of A equal to 2. P of A contains 4 elements or 4 set, so we write n of P of A equal to 4. Okay, clearly understand? This is the formula for n of P of A. How to find the value, final value for n of P of A is the formula for 2 power n of A. Okay, 2 power n of A. So 2 power 2 is already the formula, so we take it down is a 2. N of A value is 2, so 2 power 2 equal to 4. We are going to see this problem in upcoming model. So just know about this definition. Okay, some basic definitions of here. I am going to teach the basic definitions. It's already we are studied from lower classes, 10th standard, 9th standard, 8th standard. We well known about the Venn diagram, and we also known about the union of Venn diagram, intersection of set A union B, A intersection B. That's we are going to see this topic. The definition: the union of two sets. Okay, the union of, here we going to study about the union definition. Two sets, the set A is the first set and B is the second set. The union of two sets A and B, we consider the two sets of A and B is denoted by A union B. We are going to denote, union symbol is union, A union B. Okay, and is defined as A union B equal to X. A union B equal to X. X belongs to A and X belongs to A or X belongs to B. A union B. If suppose in case you take the example for this value, if A is equal to set 1, 2, okay, and the B is equal to set 2, 3, we get the values for oral. So for the example, we take the two values. Now we can A union B equal to, if the union is take the all values 1, 2, 3. Okay, 1, 2, 3.
So this is called X. A union B is equal to X. That's why we are right here in X. The X value 1 comma 2 comma 3 can contains X belong when these values may be in A or B. That's why we are right X belongs to A or X belongs to B. X belongs to, that means ஏக்குள்ளே இருக்க எலமெண்ட் எக்ஸ் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா ஏக்குள்ளே இருக்க எலமெண்ட்டாகவும் சொல்லுவோம், இல்லை எக்ஸ் அப்படிங்கிறது பிக்குள்ளேயும் இருக்கலாம், ரெண்டுலேயும் ஏதாவது ஒன்று எதுலேயும் வேணாலும் இருக்கலாம், ரெண்டுலேயும் இருக்கலாம் இல்லையா. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எக்ஸ் அப்படிங்கிறது இதுதான், இந்த டேர்ம் எதுக்குள்ளே இருக்குது, இந்த எக்ஸ் அப்படிங்கிறது 1 கமா 2 கமா 3 அப்படிங்கிறது எதில் இருக்குது, இந்த எந்த செட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். 1 ஏவிலையும் இருக்குது பிலையும் இருக்குது இல்லையா. அப்போ ஏவிலையும் இருக்கலாம் பிலையும் இருக்கலாம். அதனால தான் அங்கே டெஃபினிஷன் எப்படி எழுதியிருக்கோம், எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ ஆர் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறோம். இதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆர் போட்டோம் அப்படின்னா யூனியனுக்கு எப்பயுமே ஆர் யூஸ் பண்ணுவோம். intersection we are going to use the and value. Okay, right. Then going to see the intersection. The intersection as A intersection B, same procedure. A intersection B is equal to X, same value. A intersection B also we can define as X. X from X belongs to A and X belongs to B. Okay, that means X belongs to, it should be set, I take the same example, A equal to set of 1 comma 2 and B equal to set of 2 comma 3. A intersection B, if we take the A intersection B, that means common value, we should take the only common values. Here you see 1 comma 2, A set has 1 comma 2, B set has 2 comma 3. Okay, so the common value only is 2. The 2, it is, we denote X. Okay, we are taking about it is a X value, X equal to 2. இந்த 2 அப்படிங்கிற வேல்யூ எந்த செட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏவிலையும் 2 இருக்கும் பிலையும் 2 இருக்கும். அப்போ காமனாக இருக்கிறது தான் நம்ம எடுத்துருக்க போகிறோம் இல்லையா. அதனால் என்ன பண்ணலாம், எக்ஸ் பிலாங்ஸ் டு எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா ஏ அதுலேயும் இருக்கும், அண்டு அது இல்லாமல் எக்ஸ் பிலாங்ஸ் டு பி இந்த டேர்ம்குள்ளேயும் இருக்கும். இது இன்டர்செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மினிமம் வேல்யூவாக தான் இருக்கும் எப்போவுமே. யூனியன் அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல்யூவாக இருக்கும். இந்த வேல்யூ இந்த டெஃபினிஷனை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி சம்மில் போகும்போது ஒரு சில இடத்துல நமக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, 2 டேர்முக்கு யூனியன் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு பெரிய வேல்யூவாக கிடைக்கும், 2 டேர்முக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மினிமம் வேல்யூவாக கிடைக்கும். ரைட்டா, ஓகே. Now we are going to see the disjoint two sets A and B. Same way we going to take the two set value A and B are disjoint if they denote have any common element, that is A and B are disjoint if A intersection B is empty. First disjoint elements, if when you want to say the disjoint element, it don't have any common values. Okay, that is denoted as disjoint. Here 2 sets A and B we are taken, are when we going to set the A set and B set are disjoint set, they denote have the common element. Okay, in case the example, I take the example of disjoint set, A is 1 comma 2 and B is 3 comma 4. This is called disjoint set. There is no common element in the 2 sets. So A intersection B, if you take the A intersection B, intersection means common, it's a no value, so set 0 or empty set or null set, whatever, or void set. Okay, this is called disjoint elements. And complement, the complement definition is already the complement of a set A with respect to U. The complement is a set of set A with respect to U. இந்த இது ஃபஸ்ட்டு ஒரு தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. U அப்படிங்கிறது யூனியன் செட். U அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு ஹோல் செட் அப்படி ஆர் யூனியன் செட் அப்படிங்கிறது தான் நம்ம U அப்படின்னு சொல்லுவோம். யூக்குள்ளே எல்லா வேல்யூஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்க, அப்ராக்சிமேட்டாக செட் A அப்படிங்கிறது அதுக்குள்ளே இருக்க ஒரு எலமெண்ட். A வந்து எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், A அப்படிங்கிற ஒரு செட் எடுத்து வச்சுக்கிறோம். சரிங்களா,
with respect to u is denoted as a dash or a complement. This is we are going to write this value a dash or a complement and defined as a dash equal to x, x belongs to u and x belongs to a, whatever x belongs to u and x belongs to a. In case u is equal to 1 comma 2 comma 3 comma 4, okay, and I am going to take the a value, a is 1 comma 2, this is the a value. How to write the complement? First I am write the clearly, a is equal to 1 comma 2 and union is have 1 comma 2 comma 3 comma 4, okay. Now how to write the a complement or a dash is equal to what is the a values இல்லாத யூனியனில் இருக்க வேல்யூஸை நம்ம என்ன சொல்லுவோம், ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏ காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது ஏவுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அதில் ஏவில் இல்லாத வேல்யூஸ் தான் எடுத்து எழுதணும். அப்போ அந்த 3,4 அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இந்த 3,4 எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூ அப்படிங்கிற ஒரு செட்டுக்குள்ளே இருக்கும் இல்லையா. அப்போ எக்ஸுங்கிறது எதுக்குள்ளே இருக்கும், யூ அப்படிங்கிற செட்டுக்குள்ளே இருக்கும். அதுதான் நம்ம அங்கே எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா, ரைட். இது காம்ப்ளிமெண்ட். அடுத்து செட் டிஃப்ரென்ஸ். ஒரு செட்டோட டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஏ மைனஸ் பி ஆர் ஏ, திஸ் இஸ் ஆல்சோ எ செட் ஏ டிஃப்ரென்ஸ் பி இஸ் denoted as a set difference. Here see, a value is equal to a comma b comma c and b set have c comma d comma e, okay. I am take the example value a minus b. a minus b அப்படின்னா a set a minus b, ஏங்கிற செட்டிலேருந்து பிங்கிற செட்டை மைனஸ் பண்ணி தான் சொல்லணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஏங்கிற செட்டில் என்ன இருக்குன்னா ஏ இருக்குது, அதை மைனஸ் பண்ண முடியாது. இங்கே ஏ செட்டே இல்லை, காமனாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் நம்மளால் மைனஸ் பண்ண முடியும் இல்லையா. அப்போது சி, இந்த ரெண்டு செட்டையும் சி அப்படிங்கிற ஒரு செட்டை மைனஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ வேல்யூவில் ரெண்டு வேல்யூஸ் தான் கிடைக்கும், ஏ கமா பி. திஸ் இஸ் ஏ மைனஸ் பி, ஓகேவா, பிகாஸ் வி subtract the c value from b set, okay. Are you understand? I think you are understand the value. That's why we going to write, you take it as example. Note these five notes are very important for to solve the questions, so you read it carefully. Union minus a, union is the union set, the whole set is contained some, suppose we get the example 1 2 3 comma 4. If you take the u value is 1 comma 2 comma 3, let's take the a value is 1 comma 2, then what is u minus a equal to, we can cancel the value 1 2, both are in the a set. The remaining of the u is only 3 comma 4, okay. This is the a complement also, u minus a also, okay. You take it as the Venn diagram, refer the Venn diagram. If you well known about the Venn diagram, you can easily solve this, solve the all notes. It's our direct rules for the values. Then the symmetric difference between two sets a and b is denoted as asymmetric b and is defined as asymmetric b is equal to a minus b union b minus a. See that it is also one of the important formula. Asymmetric b is equal to a minus b union b minus a, okay, right. Let's see then another topic, finite set. The finite set, the name also have the definition for this set. A finite set x is said to be a finite, a set x is said to be a finite if it has k elements.
that means one of the finite element. If this is also a finite set, A is equal to 1 comma 2 comma 3 comma 4, this is the because finite set, because it has only 4 values, so we can write we can tell about this A is the finite set. In the K belongs to W or whole number. Then cardinality, a finite set X, see here, this is the finite set. The finite set X is of cardinality K and it is denoted by n of x. The n of x is the cardinality, that means number of finite set is called the cardinality. Okay. Infinite set, it's also a set does not finite, comes under the finite. So a set is an infinite set if it is not finite. ஒரு செட் ஃபைனைட்டாக இல்லை அப்படின்னா அது இன்ஃபைனைட் செட்டு. ஒரு செட்டுக்குள்ளே இருக்க எலமெண்ட்ஸோட வேல்யூஸ் கம்ப்ளீட் ஒரு ஃபைனைட் எலமெண்ட்டாக இல்லாமல் இருந்தது அப்படின்னா அது என்ன சொல்லுவோம், நம்ம இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா. இன்ஃபைனைட் செட், த கார்டியலி செட் இஸ் இன்ஃபைனிட்டி. For infinite set, infinite cardinality set is infinity. Then singleton set is the n of a. If number of a is equal to 1, then it is called singleton set. We consider the element a equal to some only 2. Okay, we have only one element, then we can say the set is called the number of a, n of a equal to the number of elements in the A is equal to 1. So we can we can say the set is singleton set, right. Okay. Properties, the properties of set operation, this is the most important for the further problems to solve easily. So we write write these properties carefully and study the properties sincerely. This is the most important. First topic is commutative. Commutative means A union B. You can write it as B union A. A union B is equal to B union A. We can write the set A union B is B union A, and A intersection B is also B intersection A. Associative is called, just changing the bracket value, it's called associative. A union B union C is equal to A union of B union C. Okay, we just changing the bracket value, that is called the associative. Same way the intersection rules also, A intersection B of A intersection C is equal to A intersection of B intersection C. Okay. Then distributive is the important rule. A union B, right, I am going to write clearly, A union B and A union C, we take it as A union B and A union C is outside of the value. You take the union value is what is, sorry, A union B and A union C, we can write A union B and A union C. The common is the intersection is comes the center of this both set. And the same way A intersection of B union C is, you can write it as A intersection B union A intersection C. Okay. Then identity property is nothing but A union empty is equal to A, because A in case A contains 1 comma 2 union, empty set is also, there is no element, so the empty set. If you take the union of these two set, you can get same 1 comma 2, so the A union empty is equal to A, and A intersection U is equal to A. Then idempotent, A union A is equal to A, A intersection A equal to A. It is well known about A. Let's take A equal to 1 comma 2, A union A equal to 1 comma 2 union 1 comma 2. So you take the union value, comes also the A value, say A union A is equal to
we can get the same a value. Same way the intersection also comes the same a value. Okay, and then finally absorption value is the a union of a intersection b equal to a. We can, this is one of the very important problem, important property. A union of a intersection b is equal to a intersection of a union b equal to a. Okay, then the De Morgan law is gave us a union b the whole dash, a union b the whole dash is equal to, very carefully you see the values, a dash and here b dash. If we change the union to intersection, okay, a union b the whole dash equal to a dash intersection b dash. Same way a intersection b the whole dash equal to a dash union b dash. Okay, the same way a minus of b union c is equal to a minus b intersection a minus c, a minus b a minus c. We can change the value of union is as intersection. On symmetric difference see that a symmetric difference b equal to b symmetric difference a, and a symmetric difference b into symmetric c is equal to a symmetric of b symmetric c. It's also symmetric difference is satisfy the associative law, it's represent the value. Then a intersection of b symmetric c is equal to a intersection b symmetric a intersection c. Okay, then finally going to see the empty set and or universal set. It has some properties. Pi dash of pi means empty set, is it right? Pi means empty set. Pi dash mean opposite of empty set. Opposite of empty set is the whole set. Whole set we can say the u. So pi dash is equal to u. Same way u dash is u means whole set, u dash means empty set. Empty set we can write it as pi. That's why u dash equal to pi. And here a union a intersection, a union a complement. That means a union, if you take the a value is 1 comma 2, then a dash value equal to 3 comma 4. If a union b equal to a union b is equal to 1 comma 2 comma 3 comma 4, this is called, it is, we can write the union of set. Okay, then a intersection of u, the a intersection u is equal to same way a value. A union a is also union set, right? For cardinality, for any two finite sets a and b, number of a union b, so one of the important formula, going to use some upcoming some problems. N of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b. And the second condition, if a and b are disjoint finite sets, then n of a union b equal to n of a plus n of b, because this is disjoint set. Set a is disjoint, completely disjoint from b. That means a has some element, b has some element, but the no common elements comes in the both set. That's why it's a disjoint set. So we can so there is no intersection, so that's why we don't write the minus n of a intersection b. For any three finite set a comma b comma c, n of a union b union c equal to n of a plus n of b plus n of c minus n of a intersection b minus n of a intersection c plus minus n of a intersection c plus n of a intersection b intersection c. Okay, right. Cartesian product, the product Cartesian product is before that very easy is the, this is a Cartesian product model is very easy topic. A cross b, you take the set a, we going to take the set a equal to 1 comma 2. Okay, the set b equal to a comma b.
we going to write this Cartesian product is A cross B. This is called Cartesian product A cross B. How to write the A cross B? 1 into A, 1 comma B. First set 1 comma A comma 1 comma B comma then 2 comma A 2 comma B, 2 comma A 2 comma B. We just multiple this set, you easy this is the easy value, A equal to 1 comma 2 and B equal to 3 comma 4. Okay, 1 comma 1 comma A B, 1 comma 2 wait A comma B, 1 comma A 1 comma B and 2 comma A 2 comma B is the Cartesian product. Okay, if the values are similarly A cross B cross C, you can write it as A comma B comma C. Same way this value comes comes for the solution. Okay, now going to the example problem, example 1.1. Find the number of subset of A. Number of subset of A. Number of subset is A is set if A equal to, they give the given condition A equal to X and X depends 4n plus 1. The n also 2 less than or equal to n less than or equal to 5 and also n is belongs to natural number, n belongs to n. Solution given A equal to X, this is it's a given. To find we going to find number of subset. Number of subset, it is called n of P of A. Already we are see about the P of A, how to P of A, possible outcomes or possible set. We have the n belongs to n, n belongs, they given the n belongs to n, capital N is called the natural number, so n belongs to natural numbers. The n conditions are 2 less than or equal to n less than or equal to 5. So we can take the value for n is equal to n equal to 2 comma 3 comma 4 comma 5. Okay, going to the n values, we going to substitute the n values in X. So here see, put n values in X, put n values in X, we get n equal to 2, first value is n equal to 2, so n equal to 2, we put the n equal to 2 in X, X equal to 4 into 2 plus 1. Okay, 4n plus 1 change to 4 into 2 plus 1, 4 into 2 plus 1 is 9, so if n equal to 2, then get X equal to 9. If n equal to 3, we get the X value is 13, and n, if n equal to 4, we can get the X value is 17, and finally n equal to 5, we can get the X value is at 25, 21. So we have the A values, we can write the A values. A equal to X, already we know that A equal to X, X values are the going to write the A value 9, 13, 17, 21. Okay, number of elements in the set A is 4 values, 9, 1, 2, 3, 4. So we can write n of A equal to 4. Okay, n of A equal to 4. N of P of A, we going to write the, we going to find this value only. N of P of A equal to 2 power n of A, we have the formula, so 2 power n of A is value 4, so 2 power 4 is the 16, that's why they find the values. Okay, clear? Then I am going to see the this is in the tomorrow class or afternoon class, we going to take the another topic. Now we can conclude the topic and complete the today's topic. Okay, I send the material through the WhatsApp, you take the notes and copy it. ஓகே, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மெட்டீரியல் நான் போஸ்ட் பண்ணுறேன், உங்களோட மேக்ஸ் நோட்டில் நீங்கள் அதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. கேட்கும்போது நீங்கள் காமிக்கணும். இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் அனுப்பிட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கே நீங்கள் முடிச்சுட்டு போஸ்ட் பண்ணிடணும், வாட்ஸ்அப்பில் போஸ்ட் பண்ணிடணும். போஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கரெக்டாக இது பண்ணுவேன். ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் உங்களுக்கு போட்டு தந்துடுவேன். ஓகேவா? தேங்க்யூ. த கிளாஸ் இஸ் ஓவர்.